ஹாய் வணக்கம் அரியலூர் வைப்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம நிற்கிறது கொள்ளிடக்கரை, அதாவது திருமானூர் பாலத்தில் நிற்கிறோம். நிறைய வைப்ஸ் ஃபாலோவர்ஸ் கேட்டிருந்தீங்க திருமானூர் வாங்க திருமானூர் வாங்கன்னு. இன்னைக்கு அதனால திருமானூர்ல தான் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கம கமன்னு நறுமணம் வரக்கூடிய மாலை நேரத்தில் மல்லிகை வாசத்தோட அண்ணனை மீட் பண்ண வந்திருக்கோம். அண்ணா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கண்ணே. ஆர் சுப்பிரமணியன், மணிகண்டன் பூக்கடை. அண்ணா நம்ம ஊருக்கு பெயர் வர காரணம் என்னண்ணே? இது திருமாநல்லூர்னு தான் சார் இருந்தது. ஓகேண்ணே, கேமரா பார்த்து ஓலைச்சுவடிகள்லாம் திருமானூர்னு வச்சிருக்கிறாங்க. திருமாநல்லூர்னு ஏற்கனவே இருந்துச்சு, சொல்லுங்க. இதுக்கப்புறம் திருமானூர்னு அப்படி மாற்றிக்கிட்டாங்களாட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து ஒருத்தரை பார்க்க வந்திருக்கோம். அண்ணன் திருமானூர் ரஜினிகாந்த் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம இன்டர்வியூக்கு வரப்போகிறோம் அப்படின்ன உடனே பார்த்தீங்கன்னா ஸ்டைலாக அந்த ஹேரை ஸ்டைல் பண்ணிட்டு வித் ஸ்மைலோட இருக்காரு. அண்ணா வணக்கம், கடையோட பேர் சொல்லுங்கண்ணே. குமார் பூக்கடை. குமார் பூக்கடை, சரிங்கண்ணே. திருமானூர் முன்னொரு காலத்தில் மான் விளையாண்ட ஊர் அப்படின்றதுனால திருமான், திருனா அந்த சிவனை குறிக்கிறதுனால அந்த மான் இதுங்கிறதுனால திருமானூர் என்ற பெயர் வந்தது. ஜூனியர் சிட்டிசன் திருமானூர் அவரை பார்க்க வந்திருக்கோம். தம்பி வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹரிகிஷோர். ஹரிகிஷோர், என்ன படிக்கிறீங்க? 9ஆம் வகுப்பு. 9ஆம் வகுப்பு. எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? அரசு மேல்நிலைப்பள்ளி திருமானூர். சூப்பர். திருமானூர் பெயர் வர காரணம் தெரியுமா? காரணம் திருமானூர். சரி, ஓகே, சரிங்கண்ணே. நம்ம ஊரோட பெருமைகள், நம்ம ஊரோட சிறப்பம்சங்கள் என்னென்ன? திருமானூர் பஸ் ஸ்டாண்டு ராஜாக்கள் இருக்குங்க, அது பராமரிப்பு இல்லாமல் இருக்குங்க. அது பராமரிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதோட ஹிஸ்டரி பற்றி ஏதாவது தெரியுமா? அது எப்படி வந்துச்சு, என்ன அது அப்படியே இதுலேயே சொல்லுங்க. அது இந்த கரையில் அந்த ராஜா காலத்தில் கரையில் அந்த பாலம் இல்லாதனால அப்போ கிடந்து போச்சாங்க. அதை எடுத்து இங்கே வச்சுருக்காங்க. இது அரண்மனைக்கு போக வந்தது தான் சார். ராஜேந்திர சோழன் கொண்டு போய் அரண்மனைக்கு போக வந்தது. அந்த காலத்தில் பாலம் இல்லாதனால இங்கேயே அதை வச்சுட்டாங்க. அதாவது ராஜேந்திர சோழன் அங்கே கங்கை கொண்ட சோழபுரம் கொண்டு போகிறதுக்காக இல்லை, தஞ்சாவூருக்கு கொண்டு போவோம். தஞ்சாவூர் கொண்டு வந்தது. அதனால இங்கே பாலங்கள், ஆறுகள், வெள்ளங்கள் வந்தாலும் இங்கேயே வச்சுட்டாங்க. ஓகேண்ணே. இந்த கல்லை நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்காக கொண்டுகிட்டு போகிறதுக்காக கொண்டுட்டு வந்தாங்க. கொண்டுட்டு வந்ததில் இடையில நம்ம கொள்ளிடம் ஆறை கடக்க முடியாத சூழ்நிலையினால நடு ஆட்டிலே அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால் அந்த கல்லை அங்கே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் அந்த கல்லை அங்கே கொண்டாந்து வச்சு அந்த தஞ்சை பெரிய கோயில் நினைவாக இதை கொண்டாந்து இங்கே வச்சு இது பண்ணுறதுனால இந்த இதை நம்ம பராமரிச்சுக்கிட்டு வரோம். இங்கே வீர விளையாட்டுக்கு கொஞ்சம் ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்களேண்ணே, அதை பற்றி சொல்லுங்கண்ணே. உண்மையிலுமே ஜல்லிக்கட்டு என்பது ஒரு பாரம்பரியமான தமிழர்களுடைய விளையாட்டு. அந்த விளையாட்டு என்பது திருமானூரை பொறுத்தளவுக்கு நான் சின்ன பிள்ளை இருந்த காலத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிராமங்கள்லேருந்து இந்த ஜனங்கள் இங்கே மாட்டு வேடிக்கை என்பது பார்க்க வருவாங்க. கிட்டத்தட்ட காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்தா மத்தியானம் 3 மணி 4 மணி வரைக்கும் நல்ல சிறப்பாக நடக்கும். உண்மையிலுமே ரொம்ப, ஏன்னா பார்த்தீங்கன்னா 1,00,000 பேர் ஜனங்கள் இறங்கி ஏறி போகக்கூடிய திருமானூர் ஜல்லிக்கட்டு என்பது ஒரு பாரம்பரியமான ஒரு வீர விளையாட்டு என்று தான் சொல்லலாம். நம்ம ஊரில் என்ன ஸ்பெஷலு, என்ன ஒரு சொல்லுவோம்ல, எங்கள் ஊரில் இது பெருசு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி என்ன பெருசு? எங்கள் இதில் விளையாட்டு தான் பெருசு. விளையாட்டு, ஓகே. என்ன விளையாட்டு பெருசு? கபடி தான். கபடி பிளேயரா நீங்கள்? இப்போ விளையாட்டில் இப்போ தமிழ் தலைவாசு இந்த மாதிரி ப்ரோ கபடி நடக்குதுல்ல, அது உங்களோட பெஸ்ட் பிளேயர் யார்? சச்சின் பிளேயர் இருக்கார், கபடி பிளேயரு. சரி, ஓகே. சச்சின் மாதிரி எனக்கு கிரிக்கெட் பிளேயர் தான் தெரியும். கபடி பிளேயர் இப்போ தம்பி சொல்லி தான் தெரியும். இல்லை, கபடி எனக்கு தெரியாது தம்பி. அவ்வளோ கபடி தெரியும், அவ்வளோ டீப்பாக போய் அந்த கேமை பார்க்குறது இல்லை. உங்கள் மூலமாக சச்சின் சார் உங்களோட தீவிர ஃபேன் ஒருத்தர் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் திருமானூரில் இருக்காரு. என்ன படிக்கிறீங்க? எல்லாம் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? அரசு மேல்நிலைப்பள்ளி திருமானூர். இன்னொரு சொல்லுங்கள். அரசு மேல்நிலைப்பள்ளி திருமானூர். ஓகே தம்பி, எல்லாம் 10th படிக்கிறீங்க. சரி, இந்த ஊரில் விவசாயம், ஆற்றுப்பாசனம், அதை பற்றி தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? அதை பற்றி சொல்லுங்கள். விவசாயம் மேட்டூர் அணை நட்டு வைகை அணை இந்த மாதிரி தண்ணி திறந்து விடுறப்ப கரெக்டாக அந்த சீசனுக்கு அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரியே பயிர் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக அறுவடை நாளுக்கும் அறுவடை பண்ணிடுவாங்க. தம்பி, இந்த கொள்ளிடம் ஆறு இருக்குல்ல, ஆறு இருக்கா இல்லையா? எனக்கு தெரியும். இல்லடா, இந்த ஸ்கூலுக்கு அந்த இடத்துல இருக்கு ஆறு, ஸ்கூலுக்கு அந்த பக்கம் தான் ஆறு இருக்கு. ஆமாங்க சார், இருக்குல்ல, அதை பற்றி சொல்லு. சரி, நீ தான் கிளாஸ் லீடரா? இல்லை, இவன் நீ தான் லீடரா? என்ன லீடர்? சரி, ஓகே. தம்பி, இந்த கொள்ளிடம் ஆறு இருக்குல்ல, அதை பற்றி சொல்லுங்க. ஆற்றுல தண்ணி போடுங்க. ஓகே. வேற என்ன இருக்கு? ஆற்றுல தள்ளி போகுதுன்னு, ரோட்டில் பஸ் போகுதுன்னு, அவ்வளோதானே? அதை வச்சு விவசாயம் பண்ணுறாங்க. ஓகே. வேற ஒன்றும் தெரியல. சரி, ஓகே. திருமானூரை பொறுத்தளவுக்கு ஒரு டெல்டா பாசன பகுதின்னு தான் சொல்லலாம். இந்த பாசனங்கள் இப்போ நம்ம பின்னாடி கொள்ளிடம் ஆறு போகுது, அதை பற்றி, விவசாயிகளை பற்றி. இது பாசன வசதி பார்த்தீங்கன்னா இது
கொள்ளிடம் ஆறும் ஓடுது. இது பக்கத்தில் புள்ளம்பாடி வாய்க்கா காமராஜர் காலத்தில் அவர் இது பண்ணி வெட்டி கொடுத்த கால்வாயாக புள்ளம்பாடி வாய்க்காலோடு அதோட நீர்ப்பாசனம் இதுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா டெல்டா பகுதி டீப்பலூர் வரலையும் நம்ம டெல்டா பகுதியாக நம்ம அறிவித்து இதுலேருந்து இப்போ வெறும் நெல், கரும்பு இது மாதிரி பயிர்கள் தான் அதிகமாக நம்ம பயிரிட்டு விவசாயமாக தொழிலை கொண்டு வாழ்வாதாரமாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். கொள்ளிடம் வந்து என்றைக்கும் வற்றாத நதி சார். ஓகேண்ணே. கோடை காலத்தில் எப்பயாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு நாள் வற்றுங்கள். நல்ல நீர்நிலைகள் நிறைஞ்ச ஒரு விவசாய பூமிகள். மழை காலங்களில் கொள்ளிடம் ஆற்றில் வந்து தண்ணி அதிகமாக போகக்கூடிய இது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வடிகால் என்பது போதுமான அளவுக்கு இல்லை. இப்போ விவசாயம் சூழ்ந்த பகுதி மழை காலங்களில் தண்ணி தேங்கி வயக்காடை வந்து விவசாயத்தை பாதிக்கக்கூடிய நிலைமை இருக்குது. அதனால் வந்து போர்க்கால அடிப்படையில் அந்த வாரிகளையும் ஓடைகளையும் வாரணும். அதே மாதிரி தடுப்பணை கட்டினா இந்த பகுதியினுடைய நிலத்தடி நீரை பாதுகாக்க முடியும். இன்னும் இல்லை, இந்த கொள்ளிடம் ஆறு இருக்கிறதுனால தான் எங்களுக்கு வந்து தண்ணீர் பிரச்சனை வந்து வாழ்வாதாரம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இன்னைய வரலையும் தண்ணி பிரச்சனை எங்களுக்கு எதுவுமே கிடையாது. இதில் என்ன காரணம்னா, நான் நிறைய போர்வெல்ஸ் போட்டதுனால தான் இப்போ எங்களுடைய வாட்டர் லெவல் வந்து அந்த உப்பு லெவலுக்கு மாறி இருக்குது. இப்போ ஜீவாதாரமாக இருக்கிறது கொள்ளிடம் ஆறு. இதை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட்கையும் தண்ணி கொண்டு போகிறாங்க. 6 டிஸ்ட்ரிக்ட். ஓகே. பெரம்பலூர், அரியலூர், அதேமாதிரி தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சாவூர், இப்போ புதுக்கோட்டை, காரைக்குடி வர இப்போ லைன் போட்டுட்ருக்காங்க, பைப் லைனு. அதுமாதிரி ஜீவாதாரணமாக இருக்குது. அந்த வாட்டர் லெவல் குறையிறப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த காவேரி டெல்டா பகுதியாக இருந்தாலும் உப்பு நீர், அதாவது அந்த மணலேருந்து தண்ணியை உறிஞ்சதுனால தண்ணி வாட்டர் லெவல் கீழே போயிடுது. சம்மரில் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 தான் தண்ணி நின்றுடும். ஓகே, நான் அங்கேயே கேமரா பார்த்து சொல்லுங்கண்ணா. தண்ணி நின்றுடுது, அது ஒரு ரீசனு. ரெண்டாவது வந்து புள்ளம்பாடி கால்வாய் திட்டத்தினால தான் இந்த காவேரி டெல்டா பகுதி டீப்பலூர் வர ரீச் ஆகுது. ஓகேண்ணா. ஒன்று. ரெண்டாவது பிரச்சனை வந்து இந்த புள்ளம்பாடி கால்வாய் வந்து சுகர்னர்னு ஒன்று இருக்குது, காமரஸ் சொல்லி மாத்தூர்னு ஒரு கிராமம். ஓகேண்ணா. காமரஸ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது பக்கத்தில் 100 ஏக்கர் அதனுடைய பரப்பளவு. ஓகேண்ணா. இன்றைய தினம் அது 100 ஏக்கர் இல்லை. ஆக்கிரமிப்பு ஆயிருக்குன்னு ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. அது ஒரு புறம். தூர்வாரப்பட்ட இந்த வடிகால் பூரா வடிஞ்சினால் அது மிகப்பெரிய அந்த ஏரியாவுக்குள்ள கிட்டத்தட்ட 20-30 கிராமங்களுக்கு 30 விவசாயம் பண்ணலாம். பழமொழியே வந்து பார்த்தீங்கன்னா சோழ தேசத்தில் அரியலூர், தஞ்சை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முப்போகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இப்போ அந்த முப்போகம் இருக்கா? அந்த முப்போகம்னா என்ன? அதனுடைய விளக்கம் கொஞ்சம் கொடுங்க. ஆனால் திருமானூர் வட்டாரத்தை பொறுத்தவரையிலையும் 2 போகம் தான். ஏன்னா இப்போ இந்த செம்பியான் கூட இது கன்றாயத்தம் ஏரி பாசனம் இருக்குல்ல, அதை வந்து முழுசாக தூய்மையாக தூர்வாரி பண்ணாங்கன்னாக்கா முப்போகம் விளையாடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே காமராஜ் பீடெல்லாம் சரி பண்ணியிருக்காங்க. தூர்வாரிலாம் ரெடி பண்ணி வச்சதுனால தான் அந்த இடத்துல 100 ஏக்கர் பரப்பளவு அதை தயார் பண்ணாங்கன்னா இன்னும் வாட்டர் லெவலில் வந்து இன்னும் இதாகும். அது வீணாக போய் விழுந்து சுகர் நீர்லேருந்து வடிகால் வடிஞ்சு அது என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் அடுத்த மணி கொள்ளடத்துலையும் போய் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல போய் அந்த தண்ணி விழுந்து கடலுக்கு தான் போகுது. அதேமாதிரி செம்பியான் ஏரியா சொல்லுங்கள். இளந்தக்கூடம் அதுவும் 100 ஏக்கருக்கு மேலே பரப்பளவுங்கிறாங்க. புள்ளி உரம் கொடுக்குறாங்க. அரசு புள்ளி உரம் கொடுக்கறத விட அது முறையாக தூர்வாரினால் இந்த ஏரியா வந்து காவிரி டெல்டா பகுதின்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட்டை. எல்லாம் தூர்வாரி கரெக்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் விவசாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 30 பழையபடி நடலாம். ஒரு ஆச்சரியமாக இருக்குண்ணா எங்களுக்கு. என்னென்னா இங்கே இருக்கிற ஏரியிலேருந்து நம்ம அந்த பெல்ட், அதாவது அங்கே நம்ம அரியலூர் மாவட்டத்தோட அரியலூர் பயன்படு அந்த மேடு பகுதி கொண்டு அண்ணா சொல்கிறாரு. ரொம்ப ஆமாண்ணா சந்தோஷமாக இருக்குது. வியாபாரம் எப்படி இருக்குது இங்கே? பீப்புள்ஸ் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கண்ணே? வியாபாரங்களை பொறுத்தவரையும் இன்றைக்கி ஆன்லைன் ஒரு பக்கம் போனாலும் கிராமத்தில் வந்து மோஸ்ட்லி எல்லாம் இந்த நடைமுறை அன்றாடம் பிஸ்னஸை தான் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னும் பீப்புள் வந்து ஆன்லைனுக்கு இன்னும் போகலை. ஆனால் ஆன்லைன் வர்த்தகம் வந்துருச்சு, வந்தாலும் கிராஜுவலாக போயிட்டுருக்கு. ஓகேண்ணே. அண்ணா ஓகேண்ணே, எத்தனை வருஷமான ஆட்டோ ஓட்டுறீங்க? நான் கடந்த 10 வருடங்களாக ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன். ஓகே. மக்களுடைய பழக்க வழக்கங்கள், மக்களுடைய வாழ்வியல் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி தராங்களா? டிஃபிகல்ட்டெல்லாம் இருக்கும்ல, அதை பற்றி சொல்லுங்கள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்களிடையே கொஞ்சம் சப்போர்ட் நல்ல முறையில் தான் இருந்துகிட்ருக்கு. எல்லாமே கொஞ்சம் ஏன்னா அவங்களோட பழக்க வழக்கங்கள் பார்த்தோன்னா கொஞ்சம் படிப்பறிவு கம்மியாக இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி கொஞ்சம் அண்டிலாம் பண்ணுறாங்களோ கொஞ்சம். மற்றபடி எல்லாம் மக்கள் நம்ம அரியலூர் மக்கள் வந்து எல்லாமே பழக்க வழக்கத்துக்கு நல்ல மக்கள் தான். வியாபார ரீதியாக திருமானூர் எப்படின்னா உங்களுக்கு? எல்லாருமே சிறப்பாக கிராமங்கள் நிறையா இருக்குது சார். நல்லா கூட்டங்கள் போக்குவரத்து வரும். இல்லை வியாபாரம், எல்லா வியாபாரமும் நல்லாயிருக்கும். வெள்ளிக்கிழமை சந்தை போடுவாங்க, நல்லாயிருக்கும். ஓகேண்ணே. சரிங்கண்ணா, வியாபாரம் எப்படி இருக்குது? ஏதோ சுமாராக இருக்குது. ஓகேண்ணே. அங்கேய போக்குவரத்து என்பது ஓரளவுக்கு இருக்குது. இருந்த போதிலும் ரோடுகள் வந்து போதுமான ரோடுகள் இல்லை. இரட்டை ரோடு அமைச்சு கொடுத்தா அந்த போக்குவரத்து, சமீபத்தில் கூட ஒரு ஆக்சிடெண்ட்டு நடந்திருக்கு. கோயிலுக்கு போயிட்டு போகக்கூடியவங்க 2 பேர் உயிர் இழந்திருக்காங்க.
அதனால வந்து அந்த ரோட்டையும் நெடுஞ்சாலைத்துறையும் வந்து அந்த ரோட்டை இரட்டை ரோடாக மாற்றுவதற்கு அரசாங்கமும் மாவட்ட நிர்வாகம் அதுக்கான முயற்சி எடுக்கணும். உங்களுக்குள்ள டேலண்ட் இருக்கும்ல, பாட்டு பாடுறது, மிமிக்ரி பண்றது, டான்ஸரு, ஸ்போர்ட்ஸ் மேன், இதெல்லாம் இதில் யாரும் இருக்கீங்களா உங்க டீம்ல? நாங்கள் எங்களுக்கு அவ்வளோன்னு தெரியாது. அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் விசிலில் மியூசிக் பாடுறது. புரியல. விசிலில் மியூசிக் பாடுறது. சரி, ஓகே, ஏதோ ஒரு பாட்டு பாடுங்க, சும்மா பாடுங்க. அவ்வளோ தெளிவாக தெரியாது மியூசிக். பரவாயில்ல, பாடுங்க. என்ன பாட்டு பாடலாம்? ஏதோ ஒரு பாட்டு, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடுங்க. பிடிச்ச பாட்டு ஓகே, தம்பி வந்து விசில்லையே வந்து சிங்கப்பெண்ணை பாட்டை பாடியிருக்காரு. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். தம்பி, யார் இதில் பாடுறீங்க? ஓகே, என்ன பாட்டு வேணா என்ன பாட்டு வேணும் பாடுங்க. உன் இஷ்டம், உன் மைக்கு. பிடிச்ச பாட்டுனா பாடு. சவுண்ட் நிறைய இருக்கும்ல. அதெல்லாம் பயங்கரமா இருக்கும், பாடு. வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ, என் நேரம் என்னை பார்த்து விளையாடுதோ, உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே, ஒரு நெஞ்சம் திண்டாடுதே. சரி, பரவாயில்ல. ஓகே தம்பி, உங்கள சும்மா இருப்பீங்களா? ஒன்லி டிராயிங் தானே டிராயிங்கா? நல்ல கபடி பிளேயரா? ஓகே, சூப்பர். நீங்க கபடியில ரைடரா, டிஃபெண்டரா? ரைடர். ரைடர். ஓகே, உங்களுக்கு கபடியில யாரை ரொம்ப பிடிக்கும்? நம்ம ப்ரோ கபடி, இந்தியன் கபடியில யாரை பிடிக்கும் ரொம்ப? தமிழ் தலைவாஸ். தமிழ் தலைவாஸ். அதுல பெஸ்ட் பிளேயர் யாரை பிடிக்கும்? அஜய்கேன் பவன். அஜய்கேன் பவன். அஜய்கேன் பவன் அப்படின்ற பிளேயர் அவர் பிடிக்கும்னு சொல்றாரு. ஓகே ஓகே, நம்ம திருமானூர் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணிட்டோம். அவங்க எல்லாருக்கும் மிக சிறப்பாக படித்து நல்ல வாழ்வில் முன்னேற்றம் அவங்க துறையில் பெறணும்னு சொல்லிட்டு அரியலூர் வைப் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்போம். ஃபாலோ பண்ணுங்க. என்னென்ன தேவைகள், என்னென்ன கோரிக்கைகள் அப்படியே பாட்பாட்டா பிச்சு வச்சுட்டாரு. சும்மா சொல்ல, அண்ணன் உண்மையாலுமே ஒரு சூப்பர் ஸ்டார். ரஜினிகாந்த் தான் திருமானூரின் சூப்பர் ஸ்டார். அண்ணா, உங்க பேர் என்ன சொன்னீங்க? சௌரிராஜன். ஏஎஸ் குமார் பூக்கடை. அவருக்கு நம்ம அரியலூர் வைப் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, திருமானூர் வந்ததில் நிறைய பேர்ட்ட கேட்டோம். ரொம்ப நல்ல பதிவுகளே பண்ணீங்க. ரொம்ப நன்றி உங்களை சந்திச்சதில்.